ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? என்ன சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கான பதிவு யாருக்குன்னா, எவன் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்னன்ட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை. சில பேர்லாம் சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் கூட அன்றைக்கி ஃபுல்லாக மண்டையை போட்டு குழப்பிக்கினே இருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி நான் கிட்டத்தட்ட அப்படி தான். சின்ன விஷயந்தான் இருக்கும், ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி நாளே அதை பற்றியே தான் யோசிச்சுன்னு இருப்பேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கடுப்பாக இருக்கும் அது. அதை எப்படி சரி பண்ணலான்ட்டு ஒரு அண்ணன் சொன்னார். இப்போது யாராவது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க வச்சிங்களேன், அவங்க ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் சொல்லுவாங்க. நம்ம நல்லதுக்கெலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை நம்ம கஷ்டப்படணும், அதுக்காக சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுமாரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை நம்ம மனசுக்குள்ளே விடவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஏதாவது பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. பாட்டு கேளுங்க, வாக்கிங் போங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுங்க. அப்படி செஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் இதை ரெகுலராக செய்யுங்க. அது போயிடும். அதாவது கேட்டுக்குள்ளே வெளியே நிற்கிற மாரி தான். வீட்டுக்குள்ளே வரத்துக்கு வெளியே நிற்கிற மாரி அந்த எண்ணம் நம்ம மனசில் வெளியே நின்றே இருக்கும். வேறு விஷயம் செய்ய என்ன ஆகும்னா, ஐயனா இதுன்ட்டு போயிடும். அந்த நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா மனசில் பூந்துடும். அதனால் இனிமேல் அதை செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நாளில் வந்துடாது. ப்ராக்டிஸ் செஞ்சுன்னே இருங்க, கண்டிப்பாக சரியாயிடும். ஹாப்பியாக இருங்க.